தமிழகத்தின் எல்லோரா எத்தனை பேருக்கு தெரியும் மக்களே? தமிழகத்தின் மிக பொக்கிஷம்னு சொல்லப்படுற கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா திகழும் தலைகீழாக கட்டிய முதல் கோவில்னு சொல்லப்படுற கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயிலுக்கு உங்களை இந்த வீடியோ மூலம் அழைச்சிட்டு போக போறோம் மக்களே. தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில் தாங்க. பாண்டியர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு 1200 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோவில் தாங்க கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில். இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் அவ்வளவு நுணுக்கமாகவும் அவ்வளவு தெளிவாகவும் செதுக்கிறது எப்படி? யாரெல்லாம் இந்த கோவில் செதுக்கியிருப்பாங்க? எப்படிலாம் செதுக்கியிருப்பாங்க? இந்த கோவில் சிவனுக்காக உருவாக்குனது. என்னோட லைஃப்ல இவ்வளவு தீர்த்தக்காரர்கள் சிலையை ஒரே இடத்துல பார்த்ததில்லை மக்களே. இந்த இடத்துக்கு சமணப்பள்ளின்னு ஒரு பெயர் உண்டு. 150 தீர்த்தக்காரர்களோட சிலையே இங்கு உள்ளது. இவங்கெல்லாம் ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த கழுகுமலையில பல அதிசயங்களும் பல புனிதமாகவும் இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஐயனாரோட சிலை, கழுகுமலை முருகர் கோவில், கழுகுமலை உச்சி பிள்ளையார், இப்படி பல அதிசயங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கோயில் குடைவரை கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குடைவரை கோயில் எப்படி தலைகளை செங்குத்தா செதுக்கி இருக்காங்க. நம்ம கோயில்னு சொன்னாலே கீழிருந்து அடிவார பேஸ்லேருந்து தான் மேலே கோயில் கோபுரம் வரைக்கும் செதுக்குவாங்க. ஆனால் இவங்க மேலே கோபுரத்துலேருந்து கீழே அடிவாரம் வரைக்கும் அப்படி செதுக்கியிருக்காங்க. அப்படி செதுக்கி சிலையாக அற்புதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷம் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டில் யாருன்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க. அதுவும் யாருன்னா அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன். இதுதான் மக்களே கழுகுமலை. கழுகுமலைக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே பிளேஸ் இருக்குன்றாங்க. இங்கே முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயில் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டுவான் கோவில் பார்க்கலாம். வெட்டுவான் மக்களை இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, வெட்டுவான் கோவில் கழுகுமலை. இது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மன்னர்கள் கட்டியிருக்காங்க. மார்க்கடையன் அவர் கட்டியிருக்காரு. அதை நம்ம மேலே போய் பார்க்கலாம். அது எப்படி கட்டியிருக்காங்க, அதோட அதிசயங்கள், அது அற்புதங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே சின்னதாக அழகாக ஒரு குட்டை இருக்குது. இங்கே மீன், அதுக்கப்புறம் கொக்குங்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த கழுகுமலையை நம்ம ஏற போகிறோம். வாங்க மக்களே, கழுகுமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு. இந்த பாறையிலே படிக்கட்டுலாம் செதுக்கியிருக்காங்க. சின்ன மலை மாதிரி தான் இருக்குது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இதோட வரலாறுகள் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கூட நீங்களே எந்த ஊர் தம்பி? நீங்க எல்லாமே திருச்சி. நீங்களும் திருச்சியா? ரொம்ப ஃபேமஸ், ஒரே மலையா குறைஞ்சதுன்னு சொன்னாங்க. மேலே போய் பார்த்தா என்னன்னு தெரியும். சரி சரி, வணக்கம் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு அழகான ஒரு மரம் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வெட்டுவான் கோயிலுக்கு போகலாம். இது எந்த வழியாக போகிறதுனே தெரியல. பாதுகாக்கப்பட்ட சின்னம், வரலாற்று முக்கிய வாய்ந்த சின்னம் 1966. இதெல்லாம் பல வரலாறு இருக்குது. செயின் பால் இது அப்புறம் பார்த்துக்கலாம். இது சமணர் தீர்த்தக்காரர்கள் இருப்பாங்களா, அது அவங்களோட இடம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த குடைவரை கோயிலை போய் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலே செங்குத்தாக கட்டப்பட்ட முதல் கோவில் இதுதான். லாஸ்ட் கோவிலாக கூட இருக்கலாம். அது 1200ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷம் ஆகுது. 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள். அந்த காலத்திலேயே இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் முழுமையாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாத, அதில் பல சின்னங்கள் சேதம் அடைஞ்சதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். பரிமளமாக ரெடியாக இருக்காங்க மலையேறதுக்கு. சிவசிவா திருச்சிற்றம்பலம். வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் சேஃப்டிக்காக இந்த கம்பியை போட்டிருக்காங்க. தொல்லியல் துறை, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில். நல்லாயிருக்கு சேஃப்டியாக, எதுவும் வழுக்காமல். படிக்கட்டு எல்லாமே ஈஸியாக செதுக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஐயனார் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். சமணர் தீர்த்தக்காரர்கள்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு தீர்த்தக்காரர்கள் தான் பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபேமிலியாக நம்ம பார்க்க முடியும். வந்துட்டோம் மக்களே.
பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளே நம்ம அப்படியே போகலாம். கழுகுமலை ஃபஸ்ட்டு, இன்றைய பேர் கழுகுமலை. இதோட வரலாறு நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கே மிரள வைக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது. சிவனாலயம்னு சொல்லுவாங்க. இது தமிழகத்தின் எல்லோரான்னு சொல்லுவாங்க. வட மாநிலத்தில் வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பெருசாக இருக்கும். அதோட மினி ஸ்ட்ரக்சர் தான் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது கோவில்பட்டி பக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக, பார்க்குறதுக்கே எப்படா செதுக்கியிருப்பாங்கன்ட்டு அப்படியே தத்துரூபமாக வேறு லெவலாக இருக்குது. சிலைகள் எல்லாமே அந்த காலத்தில் ஒற்றை பாறை, இது மிகப்பெரிய பாறை. மேலேருந்து அப்படியே செதுக்கிட்டு கீழே அடிவாரத்துக்கு போவாங்க. நம்ம எவ்வளோ கோயிலை வந்து கீழே செதுக்கியிருப்பாங்க. நம்ம கோயிலை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் மக்களே. ஒன்று வந்து கட்டிடை கோவில், கட்டிலை கோவில்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து குடைவரை கோவில். நாம் பார்க்குறது வந்து குடைவரை கோயில். குடஞ்சி ஒரு சிலையை உருவாக்கிட்டு ஒரு கோயிலை உருவாக்குவாங்க. கட்டடை கோவில்னால் நம்ம அடிவாரத்தில் இருக்குல்ல, ஒரு கல் மேலே வச்சு ஒரு கல்லாக அப்படி உருவாக்குறதா கட்டளை கோவில். கட்டளை கோவிலை நம்ம பார்த்துருப்போம், குடைவரை கோயிலை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு குடைவரை கோயிலை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க மக்களே. இங்கே நம்ம காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், அதுக்கப்புறம் பெண் சிலைகள் இருக்குது. பாண்டியர் காலத்தில் வாழ்ந்த பெண் சிலைகள். நந்தி 4 பக்கம் 4 திசையில் பெண் சிலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரம்மாவா 3 தலைகளோட நம்ம பார்க்கலாம். இந்த கழுகுமலையில் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் முதல் முறையாக பார்க்குற மக்களே. நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. நான் எதர்ச்சியாக நான் பார்க்கும்போது இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சிலைகள் எல்லாமே. இங்கே பூதகணங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பூதகணங்கள் எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யப்படும். ஆனால் இங்கே இருக்கிற பூதகணங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் இங்கே பாருங்கள். அங்கே நாதம் வாசுகிற மாதிரி, இங்கே வந்து மேலே அடிக்கிற மாதிரி, பாம்பை பிடிச்சி விளையாடுற மாதிரி ஒவ்வொரு பூதகணங்களும் வித்தியாசமாக செதுக்கியிருக்காங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையில் நம்ம கிட்ட போயிட்டு கீழே போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த கோவில் வந்து முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணலை, முடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ போர் நடந்து ஏதோ சேதமடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே மூக்கை உடைச்சிருப்பாங்களாம். போர்கள் காலத்தில் மூக்கு மூஞ்சி எல்லாமே உடச்சி கொடுத்துருவாங்களாம். அது மாதிரிலாம் ஒரு அந்த காலத்து மன்னர்கள் வந்து கோபப்பட்டு இது மாதிரி உடைப்பாங்களாம். இது மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வாங்க. பாறையால் கட்டப்பட்ட முதல் செங்குத்தான தலைகீழான கட்டப்பட்ட ஒரு கோவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். இதோட பொக்கிஷத்தை நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷம், 1200லேருந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொக்கிஷமான தலைகீழாக கட்டப்பட்ட முதல் கோவில் தமிழ்நாட்டிலேயே. நம்ம இந்தியாவில் வேறு ஒரு இதோட மிக பிரம்மாண்டமான பெரிய கோவில் இருக்குது. இதோட பல மடங்கு பெரிய செங்குத்தான கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்குது. நம்ம மினி ஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நந்தி, பல நந்தி டேமேஜ் ஆகிருக்கு, பல சிலைகள் டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர் இது வந்து பெருமாள். இந்த திசையில் எல்லாமே பெருமாளும் இருப்பார். அது பக்கத்தில் பூதகணங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் நம்ம பாண்டிய மன்னர் காலத்தில் வாழ்ந்த இளவரசி அவங்களோட பெண் சிலைகள் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு பெண் சிலைகளை வந்து குறிக்கிறதாக இந்த ஒரு சைடு, அந்த சைடு வந்து பெருமாள், அந்த சைடு வந்து தட்சிணாமூர்த்தி. ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு அடையாளத்தை வந்து செதுக்கியிருக்காங்க, பார்க்கலாம். உள்ளே வந்து விநாயகர் சிலை இருக்குது, அதை பார்க்கலாம். அந்த காலத்தில் செதுக்கின கருவிகளை எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்படியே சொரப்பாக இங்கே பாருங்கள், அப்படியே உளியை வச்சு செதுக்கியிருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே இது எல்லாமே நம்ம தத்துருவமாக பார்க்குறோம். இங்கே பாருங்கள், பூதகணங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். மேலே கிட்டத்தட்ட உயரங்கள் பாருங்கள், ஒரு 35 அடி 40 அடி உயரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பாறையை செதுக்கியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க மக்களே, உள்ளே சுற்றி பார்க்கலாம். இந்த எல்லோரா, தமிழ்நாட்டோட எல்லோரான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் நம்ம பார்க்குறோங்களே தட்சிணாமூர்த்தி, மேலே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காரு பாருங்க. இதோட உருவங்கள் எல்லாமே தட்சிணாமூர்த்தி. இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு.
இங்கே தட்சிணாமூர்த்தி எல்லாமே நம்ம பார்க்குறோம். மேலே இருக்காங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி, இங்கே கீழே இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு இங்கே பூதகணங்கள் மேலே இருக்கிறது, நந்தி 4 பக்கம் 4 சைடில் நந்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த டிசைன் பாருங்கள், பூ மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா. செம்மையாக இருக்குது. அப்படியே கோயிலை சுற்றி சுற்றி பார்க்கலாம். இதோட சிற்பங்கள் பாருங்கள். இங்கே வந்து பெருமாள், நம்ம கீழே வந்து பெருமாள் பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி பார்க்கலாம். இங்கே வந்து பெருமாள் பார்க்குறோம். மேலே நரசிம்மர் பார்க்குறோம். பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே சிலைகள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. மூஞ்சி எல்லாமே உடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு பார்த்துட்டோமா. அடுத்து பாண்டியர் காலத்தில் வாழ்ந்த பெண், அவங்க இருந்த ஒரு சிலைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்த பெண்மணி அவங்களோட சிலைகள் பார்க்குறோம். அங்கே மேலே பூதகணங்கள்லாம் இருக்குது. இங்கே இது எல்லாமே தூக்கி பிடிக்கிற மாதிரி, நம்ம தூண்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி தூக்கி பிடிக்கிற மாதிரிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பூதகணங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாம்பு பிடிச்சி விளையாடுற மாதிரி பாம்பு, பாம்பு பாம்பு எல்லா கையிலும் பாம்பு இருக்குது. அப்புறம் மியூசிக் வாசிக்கிற மாதிரி, இது எல்லாமே கிட்டார்லேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்கள். எல்லாமே நான் 4 பக்கமும் சுற்றி பார்த்துட்டோம். உள்ளே வந்து இந்த கருவறையில் இருக்கிறது விநாயகராக இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சிலை இருக்குன்ட்டு எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வெட்டுவான் கோயில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சமண தீர்த்தகர்கள் பார்க்கலாம். அவங்க வந்து குரு, தாய், தந்தை, குழந்தை, மகள், இப்படி எல்லாரோட சிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயனாரோட சிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். மக்களே வந்துட்டோம். இங்கே ஒரு சமண தீர்த்தக்காரர்கள் இருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். குழந்தைவேல், கஸ்தூரி, இங்கே சமண தீர்த்தக்காரர்கள் பாருங்கள். இந்த படிக்கட்டு வழியாக நம்ம போனோன்னா மேலே எல்லாமே பக்கத்துலேருந்தே பார்க்கலாம். இது எல்லாமே க்ளோஸில் ஆகிருக்கு. நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். இதோட சிலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக தத்துரமாக அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 சிலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக நம்ம 24 தீர்த்தக்காரர்கள் சொல்லுவாங்க. மீது எல்லாமே அவங்களோட ரிலேஷன், சொந்தக்கார, இது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. பல சிலைகள் 150க்கு மேலான சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. புடைப்பு சிற்பமாக இது ஃபுல்லாக ஒரே பாறையில் இவ்வளோ புடைப்பு சிற்பம் நம்ம ஒரே இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு தீர்த்தக்காரரோட சிலையை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் எவ்வளோ சிலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எல்லாமே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ தத்துரமாக இருக்குது. அவங்களோட உருவத்தை இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த கழுகுமலைக்கு ஒரு டைமாவது வந்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஸ்தலம், ஒரு ஆன்மீக ஸ்தலம்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்தவங்க மக்களே. அடுத்து இந்த கழுகுமலையிலேயே ஐயனார் டெம்பிள் இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். மக்களே, இந்த ஐயனார் கோயிலுக்கு பேக் சைடில் நந்தி குகை, ஒரு குகை இருக்குது. நந்தி எங்கேயா இருக்குது? இதா ப்ரோ, நீ அப்படியே கேமரா உள்ள வச்சு பாரு ப்ரோ. கை தெரியாது கம்பி இல்லையா? நந்தி அது ஏதோ ஒரு சிலை இருக்கு. தெரியுதா? தீர்த்தக்காரர்கள் அவங்க யாரோ இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் தெரியும்.
ஆ என்ன ப்ரோ தெரியுது? இதே மாதிரி சிலை உள்ளே இருக்கு. இதை காட்டுங்க. உள்ள மக்களே ஐயனாரும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்குது. இந்த வழியை இறங்கணும். ஏறது ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குகை இருக்குது, தெரியல. வாங்க மலை உச்சிக்கு போயிட்டு வந்துடலாம். அங்கே ஒரு வழி போகுது, எந்த வழியை போகிறதுனே தெரியல. வா, மேலே போயிட்டே இருக்கிறது. மக்களே, இந்த கழுகுமலை உச்சியில் ஒரு விநாயகர் இருக்குது, விநாயகரோட கோவில் இருக்குது. அதை பார்க்க நம்ம போகும்போது நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ரிட்டன் நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த கழுகுமலைக்கு போனீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் சிவன் கோயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயனார் கோயில் பார்க்கலாம், சமணர் படுக்கை பார்க்கலாம், கழுகுமலை முருகர் கோயில் பார்க்கலாம், கழுகுமலை ஃபைனலாக உச்சி பிள்ளையாரை பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. 1 டே இருந்தால் நீங்கள் இந்த கழுகுமலைக்கு போயிட்டு பாருங்கள்.